வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட காரில் வந்துட்டு கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன். கோப்ரோலாம் வாங்கி வச்சு எத்தனையோ நாள் ஆச்சு. கோப்ரோலாம் எடுக்கிறதும் இல்லை, யூஸ் பண்ணுறதும் இல்லை. கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல, ஓரளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கார் ஓட்டுறப்போ. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துருப்பீங்க, டைட்டில் தம்ப்நெயில்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இன்றைக்கி ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. நாம் வந்துட்டு ஐராக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லவும் போகிறோம். இல்லை ஐரா, என்னது அப்புறம் நீ அவ ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கா அப்ப நீ கேக்குறதுக்கு? ஏன்னா அவ கேக்ரான் மேக்ரான் கம்பெனிக்காரி. என்ன எப்ப பார்த்தாலும் அது குழந்தை வர அழுது இருக்கு. என் குழந்தை மம்மிக்கு வேற புதுசா ஒரு குழந்தை வரப்போகுது, தெரியுமா உனக்கு? அது என் மயிலாஞ்சி. மயிலாஞ்சி? ஐயடா, குழந்தை இருக்கு மடியில. ஓ, அந்த மாதிரி குழந்தை இல்ல, அவ பெண்குயின சொல்றா. பெண்குயின்லாம் வரல, குட்டியா ஒரு குட்டி வரப்போகுது மம்மிக்கு. பாரு. ஓகே, நான் பாக்குறேன். மம்மிக்கு இருக்குல்ல குட்டியா ஒரு குட்டி வரப்போகுது, ஐரம மாதிரியே சின்னதா ஒரு குட்டி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் ஸ்கேன்லாம் எடுத்தாச்சு. நேற்று வந்துட்டு ஸ்கேன் எடுத்துட்டு இப்போ நம்ம ஆன் த வே டு அவர் ஹவுஸு. ஸ்கேனில் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஸ்கேனில் வந்துட்டு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்கேனு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருக்கு பீஃப் வேணும், யாருக்கு சிக்கன் வேணும்? யாருக்கும் வேண்டாம். யாருக்கு எதுவும் வேண்டாமா? இப்பதானே பழம் சாப்பிட்டேன். சரி, பீஃப் வேணுமா சிக்கன் வேணுமா அதை சொல்லுங்க. பீஃப் ஓகே. சிக்கன் சூடல்லை. அப்போ போய் வந்துட்டு பீஃப் வாங்கலாம். மாரனுக்கு எலும்பு வாங்கணும். ஐரா வந்துட்டு அந்த ஐரா ஃபார்ம் ஆனப்போ எங்களுக்கு வந்து அவ்வளோக்கெல்லாம் ஒரு பயமே கிடையாது. சரி ஓகே, அப்போ ஒண்ணுமே தெரியாது, ஒரு பயமே கிடையாது. இப்போ லாஸ்ட் ஒரு ஹெவியான ஒரு அந்த டிஎன்சி அந்த அபார்ஷன் வந்துட்டு பம்மி பார்த்தனால அது நானும் ஐரா எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமே. நம்ம தான் எனக்குலாம் ஒரு டர்மரைஸ்ட் ஆயிட்டேன், நான் ட்ராமடைஸ்ட் ஆயிட்டேன், நான் டர்மரிக் ஆயிட்டேன் நான். அந்த மாதிரி ஆயிட்டேன். நமக்கு ஐரா மட்டுமே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இருந்ததே. வேண்டாண்டா இன்னும் வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு. சொல்லுங்கப்பா. ஆமா. ஆனா இந்த சிங்கிள் சைல்டா வளர்றது அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா விளையாடுறதுக்கு யாரும் பெருசா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கறப்போ தான் நாங்க பிளான் பண்ணோம். இதானப்போவும் நான் சொன்ன அதே ரீசன் தான். இப்போ எல்லாத்துக்கும் கூட ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கிறப்போ ஒரு குழந்தை என்னன்னு தெரிஞ்சு வராது. நிறைய பேர் இருக்கும் கூட விளையாடுறதுக்கு. இது தனியா இருக்கிறப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில அது ஒரு பிரச்சனை இருக்கு. குழந்தைங்க அந்த லோன்லினஸ் ஃபீல் பண்ணும். அப்புறம் வளரும்போது அவங்களுக்கு பெருசா யாரு கூடயும் பாண்டிங் இருக்காது. இதெல்லாம் யோசிச்சு தான் செகண்ட் பேபி வேணும் அப்படின்னு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தும் கூட நாங்கள் பிளான் பண்ணது இதுக்காக தான். இந்த வாட்டி ஸ்கேனுக்கு போகிறப்போ ரொம்ப பயந்துட்டே தான் போனேன். ஆனால் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஹார்ட் பீட்டுக்கே நம்ம பயந்தோம்ல. இந்த வாட்டி எப்படின்னு தெரியலையே அப்படின்னுங்கிற பயத்தில் தான் போனேன். ஃபர்ஸ்ட் ஸ்கேனுக்கே அப்படி பயந்துட்டே போனேன். செகண்ட் ஹார்ட் பீட் கதை சொல்லு. ஆமாம், ஹார்ட் பீட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல இங்கே எடுக்க சொல்லியிருந்தாங்க. அது நாங்கள் இங்கே கோயம்புத்தூர்லேயே எடுத்துட்டோம். அங்கே எடுத்தப்போ இன்னும் இந்த சாக் மட்டும் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, ஹார்ட் பீட் தெரியல அப்படின்ட்டாங்க. இங்கே வாங்கட்டா. அப்போ ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ, இதுவும் என்ன எல்லாருக்குமே இந்த சுடு தண்ணியில ஒரு பூனை விழுந்துச்சுன்னா அப்புறம் எந்த தண்ணி பார்த்தாலும் பயப்படும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 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 ஃபீலு. ஸோ அப்போ டாக்டர்கிட்ட நான் அப்பவும் கேட்குறேன், என்னாச்சு இல்லையா ஹார்ட் பீட் அப்படின்னு. இல்லை, அது இன்னும் டைம் ஆகலை தெரியல அப்படின்ட்டாங்க. இன்னொரு 2 வீக்ஸ் கழிச்சு எடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போது அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் நல்லா டெய்லி துவா கேட்டே தான் இருப்பேன். அது அப்படியே தான் போயிட்டே இருந்தேன், மைண்டெல்லாம் காம் பண்ணி. அதுக்கப்புறம் எடுத்தப்போ அவங்க சொல்கிற ஆக்சுவலி ஸ்கேன் எடுக்கிறவங்க சொல்ல மாட்டாங்கல்ல, ரிப்போர்ட்டில் பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்கன்னா, இல்லை டாக்டர் சொல்லுவாங்கன்னு. ஆனால் என்னோட அந்த பதட்டம் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்படி பார்க்குறாங்க. என்ன இவங்க இப்படி மானிட்டரெல்லாம் எட்டி பார்த்துட்டே இருந்தேன் நான்.
அதுக்கப்புறம் நானாவே கேட்டுட்டேன் ஹார்ட் பீட் வந்துடுச்சா அப்படின்னு. வந்துருச்சு அப்படின்ட்டாங்க. ஆனால் இல்லை லாஸ்ட் இந்த மாதிரி ஒரு அபோஷன் ஆனதுனால தான் நான் ரொம்ப இதாக இருக்கேன், எக்ஸைட்டடாக இருக்கேன், அதனால தான் கேட்குறேன், ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது அப்படின்னு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹார்ட் பீட்லாம் வந்துச்சு, இந்த வீக்குக்கான அந்த க்ரோத் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாங்க. பமி எந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு பமி எந்த அளவுக்கு உள்ளார வந்துட்டு பதட்டத்தோட இருந்தாலோ அதை விட எக்ஸ்ட்ரீமான பதட்டத்தோட நானும் ஐராவும் வெளியே நடந்துட்டு இருக்கோம். ஏன்னா என்ன உள்ள கூட்டு போயிட்டு டாக்கன் சிஸ்டம் தான் உள்ள கூட்டு போயிட்டு ரொம்ப நேரமா என்ன வெளியிலே காணோம் இல்ல. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ஆயிருச்சு. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஐயோ என்னாச்சு, உள்ள ஏதோ அழுக ஆரம்பிச்சிட்டாலா, என்னாச்சுன்னே தெரியலையா, ஹார்ட் பீட் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு ஃபுல்லா அது மட்டும் தான் இருக்கு. நான் நடந்துகிட்டே இருக்கேன். அங்க எல்லாரும் இருக்கிறவங்க யோசிச்சிருப்பாங்க, ஒரு டெலிவரிக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயம், ஹார்ட் பீட்டுக்கே ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் நமக்கு வந்த பிரச்சனை, அந்த அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை வந்துட்டு ஹார்ட் பீட் வரல. ஹார்ட் பீட் வராது, 6th வீக் கூட க்ரோத் நின்றுச்சு. ஸோ சேம் நம்ம 9th வீக் போனோம்ல, நம்ம 9th வீக் அப்போவும் 9th வீக் தான் போனோம், இப்போவும் 9th வீக் போனோம். 9th வீக் போனப்போ க்ரோத் இல்லைன்னு அப்போ சொன்னாங்க. இப்போ வந்துட்டு ஹார்ட் பீட் வந்துருச்சு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஏதோ ஒரு, அது ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்துட்டு எனக்கு அதெல்லாம் ஆகவே இல்லை. அது அப்போ அந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டு இல்லை. அப்போ 20sல தான் இருந்தோம். ஆனாலும் அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு சீரியஸ்னஸோ எதுவுமே கிடையாது. நாங்க 2 பேருமே அப்படியே இத்தனை வருஷம் அப்படியே வாழ்ந்துட்டு திடீர்னு ஒரு பேபி வருதுங்கிறப்ப அந்த ஹாப்பினஸ் மட்டும்தானே இருந்துச்சுங்கிற தவிர இதுல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், இப்படி ஹார்ட் பீட் வராமலாம் இருக்குங்கிற விஷயம் எதுவுமே தெரியாதுல்ல. ஹாய் பிரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னோட ஹாய் குழந்தை வரப்போகுது, இது மட்டும் தான் எங்க 2 பேரும் குழந்தை வரப்போகுது. நம்ம வீடியோவும் போட்டோம், ஸ்ட்ரிப் வச்சு குழந்தை வரப்போகுது டெஸ்ட் பண்ண உடனே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அன்மெச்சூர்டா எதை பத்தியும் தெரியாம அப்படியே கேஷுவலா போயிடுச்சு. ஸ்கேனிங் எல்லாம் பயங்கர ஜாலியா போவோம்ல, அந்த மாதிரி. ஆக்சுவலி அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எதுவுமே யோசிக்காம கவலைப்படாம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நம்ம ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு அந்த நிறைய விஷயங்கள் தெரிய வருது இல்ல, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குங்கிறப்ப அந்த ஒரு பதட்டம் எல்லாம் இருக்கிறது தான். ஸோ இந்த வாட்டி அது இருந்துச்சு. ஸோ பின்ன அதுக்கப்புறம் 3rd மந்த் ஸ்கேனுக்கும் அவங்க டேட் கொடுத்தாங்க. அப்போவும் எங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு பயத்தோட தான் இருந்தேன். ஹார்ட் பீட் வந்துச்சு, எல்லாம் வந்து 3rd மந்த் ஸ்கேன்ல தான் வந்துட்டு என்ன NT ஸ்கேன், அந்த ஜெனடிக் டிஸார்டர்ஸ், பிரெயின் டெவலப்மெண்ட் இதெல்லாம் செக் பண்றதுக்கு அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் மெயினான ஸ்கேன் தான், நீங்க நல்லா பெட் ரெஸ்ட்லயே தான் இருக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது 3 மந்த்ஸுக்கு அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா 30s தாண்டிடுச்சுல. ஸோ 30sல இருக்கிற டெலிவரிங்கிறப்ப அது கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. அதனால நல்லா ரெஸ்ட் எடுங்க, பெட் ரெஸ்ட். ஆனால் என் முடியாது, ஐரா இருக்குது, அதனால பெட் ரெஸ்ட் எல்லாம் நான் எடுத்ததே இல்லை. நான் யூஸ்வலாக நான் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிட்டு குக்கிங் எல்லாம் பண்ணிட்டு. நம்ம பண்ணாத விஷயம் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி டிராவல் அவாய்ட் பண்ணோம். நம்ம வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணோம். வீடியோஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே நம்ம கம்மி ஆயிடுச்சு. லாஸ்ட் மந்த் எல்லாம் எதுவுமே பெருசா வீடியோஸே போடல. எதெல்லாம் ஈஸியா முடியுமோ அந்த வீடியோஸ் தான் நம்ம தொட்டோம். பயங்கர டயர்டாகவும் இருந்துச்சு இந்த வாட்டி, பயங்கர டயர்டு. அப்புறம் அந்த கிளைமேட்டும் சேஞ்ச் ஆனதுனால அந்த ஜாயின்ட் பெயின் இதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ அப்படியே ஒரு மாதிரி தான் அந்த 3rd மந்த். அப்போ ஃபுல்லாக கடவுள்கிட்ட ஒப்படைச்சாச்சு, எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்க பாத்துக்கோங்க ப்ரோ, உங்களை நம்பிதான் ப்ரோ நாங்க இருக்கோம். ஆமா, அந்த மாதிரி ஒரு இது. ஆனா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆப்ஷனே இல்லை, குக் பண்ணி தான் ஆகணும். வெளியே ஃபுட்டு சாப்பிட்டாலே வாமிட்டிங் பயங்கர இதாக வருது. அதனால மார்னிங் மத்தியானம் அப்படியே ரொம்ப முடியல, நைட்டெல்லாம் ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் மட்டும் வெளியே ஏதாச்சும் நைட்டு வாங்குவேன் தவிர மற்றபடி ஃபுல்லாக வீட்லேயே நானே தான் எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அப்படியே போயிடுச்சு. 3rd மந்த் ஸ்கேனுக்கு தான் இப்போ போனப்போ ஒரு ப்ளசன்ட் மைண்டோட தான் போனேன், எதுவும் இருக்காதுங்கிற மாதிரி. காலையில வந்துட்டு 8 மணிக்கே வர சொல்லிட்டாங்க. ஆனா ஸ்கேன் பண்ற ஆள் வந்து நாங்க எப்பவுமே எங்களுக்கு டைம் எல்லாம் கொடுத்தா எப்பவுமே லேட்டா தான் போவோம் எப்பவுமே. ஆனா இந்த வாட்டி ஃபர்ஸ்டே போயிட்டோம். ஆனா 9 o'clock தான் ஸ்கேனிங்க்கு எல்லாம் ஆள் வந்தாங்க. உள்ள கூட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரம் வச்சு இப்படி பாக்குறாங்க. அந்த இது மாதிரி வைப்பாங்கல்ல, வயிறு மேல வச்சு ஃபுல்லா பாக்குறாங்க. இந்த பக்கம் திரும்பி போடுங்க, இந்த பக்கம் கேட்டுட்டு இருக்கா, இந்த சைடு திரும்புங்க, அந்த சைடு திரும்புங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா பொசிஷன் இது கிடைக்கல அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு இது, ஐயோ என்னடா இவ்வளோ நேரம் ஸ்கேனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கேட்குறேன், என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை ஒன்றும் இல்லை, பேபியோட பொசிஷன் கிடைக்கல, அந்த பேக் சைடு அந்த ஸ்பைன் தான் கிடைக்கணும், நீங்கள் கொஞ்சம் நடந்து
நடந்துட்டு வாங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு நடந்துட்டு வாங்க. சேம் இது ஐரா எனக்கு வயிற்றுல இருக்கிறப்போ ஆயிடுச்சு. அவளுக்கு எல்லா ஸ்கேனுக்குமே என்ன நடந்து வர சொல்லுவாங்கல்ல, 2 டைம் எல்லாம் எடுத்திருக்கு. ஒரே ஸ்கேன் 2 டைம் எல்லாம் எடுப்பாங்க, பொசிஷன் கரெக்டாக கிடைக்கலன்னு. இந்த வாட்டி அப்படியே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா வெளியே ஒரு மாதிரி வரா, அழுதுட்டு வராளா, கண்ணதை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஆனால் ரொம்ப நேரம் படுத்துட்டே இருந்ததுனால ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு சொல்லிட்டு சொன்னேன், ரொம்ப நடக்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப தூரம் நடந்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் அப்படின்னு. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு வடை கட்லெட் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் ஃபுல்லா நடக்க வச்சு நானும் சேர்ந்து நடந்து. அந்த நேரத்தில் நம்ம ஐராவை கூட்டிட்டு போல, ஐராவை பம்மியோட அம்மா கிட்ட விட்டுட்டு நானும் பம்மி மட்டும்தான் போனோம். போய் நல்லா நடந்துட்டோம்ல, நல்லா டயர்ட் ஆகுங்க. அப்போதான் வந்துட்டு குட்டி பேசாம உள்ள இருக்கும், ஏன்னா ஓவரா உள்ள பயவுல ஆடிட்டு இருக்கு உருண்டு. நான் இந்த சைடு திரும்புறப்போ ரைட் சைடு திரும்பி படுக்கிறப்போ அதுவும் இப்படி குப்புற படுக்குது. ஸோ அந்த பொசிஷன் அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ கரெக்டா எடுக்கணும்ல மெஷர்மெண்ட், அதுக்காக தான் அப்படின்ட்டாங்க. ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை அப்படின்ட்டாங்க அந்த டாக்டர். அப்புறம் நல்லா ரொம்ப தூரம் நடந்து தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் போனேன். போய் கூப்பிட்டாங்க உள்ளே போய், அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. இது ரிப்போர்ட்லாம் டைப் பண்ணி 10 மினிட்ஸ்லேயே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கொடுத்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் டாக்டர் காட்டுறதுக்கு முன்னாடி நானே ஓப்பன் பண்ணி எல்லாம் படிச்சுட்டேன். படித்தப்போ எல்லாமே நார்மல் அப்படின்னு போட்டிருந்தப்போ தான் அப்படியே ஒரு நிம்மதியாக இருக்குது. 2 பேர்த்தால தான் இந்த ரிப்போர்ட் எல்லாம் படிக்க முடியும். யார் அப்படின்னா ஒன்று பேஷண்ட், இன்னொரு டாக்டர். அது பேஷண்ட்னா எப்போவே பேஷண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரியும்ல, அந்த மாதிரி. இப்போ எல்லாமே பேபி எல்லாமே கரெக்டாக இருக்குது, க்ரோத் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த ஹாப்பி நியூஸ் உங்ககிட்டயே ஷேர் பண்ணணும்ல. ஏன்னா எல்லாமே உங்கள் நிறைய பேர்த்தோட ப்ரேயர்ஸ்னால தான் இப்போ வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணோம். ஐரா ஃபார்ம் ஆகினப்போ கூட இந்த அளவுக்கு வாமிட்லாம் கிடையாது. பம்மி வந்துட்டு ஏதாவது சாப்பிடுவா, கொஞ்ச நேரம் கழிச்சு வாமிட் எடுப்பா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வாமிட்டிங் இருந்துச்சு. ஆனால் இந்த பம்மி வந்துட்டு இந்த ப்ரெக்னென்ட் ஆன டைமில் இருந்து நான் ஓரமாக தான்டா போயிட்டு இருக்கேன். பயங்கரமான வாமிட்டிங் இந்த வாட்டி. ப்ரெக்னென்ட் ஆன டைம்ல இருந்து பயங்கரமான வாமிட்டிங்கு. முடியல, பம்மி வாமிட் பண்ணிட்டு வந்து உட்காந்துருவா, டயர்டாக உட்காந்துருவா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும் பம்மியை பார்க்குறப்போ. இப்போ இந்த ஹாப்பியான மொமெண்ட்ல ஐரா நம்மளுக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ண போறாங்க. பாடு. பண்ணன்னா பெரியண்ணா சின்னண்ணா, பாடு. பெரியண்ணா சின்னண்ணா என்ன என்ன யாரும் அலராதேனி. ஐயோ மின்னல் வேலை, ஐயோ மின்னல் வேலை, கலையத்தை பின்னல் வேலை. பனானா கனானா, அது அந்த லைன் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி இப்ப பாட்டு. பெரியண்ணா சின்ன பெரியண்ணா ஐயோ ஐயோ வாழைப்பாலம். லிரிக்ஸ் மறந்து போயடா குட்டி, சீக்கிரம். மின்னல் வாழை என் குழந்தை வச்சுக்கிட்டேன். என் மின்னல் வாழை கல்லையிட்ட மின்னல் வாழை எத்தனை அழிவே வாயில பாட முடியாது, எச்செல்லாம் வருது. என்ன பண்றது, வாய்க்குள்ள வேற எச்ச வேற வருது, பாட முடியல. ஓகே, அப்ப அந்த சாங் அவ்வளவுதான் இல்ல, முடிச்சிடலாமா? ஓகே, பாய் சொல்லிடு. பாய். ஐரா பார்த்தீங்க அப்படின்னா வர வழியிலே தூங்கிட்டா. அந்த பம்மி வந்துட்டு வாந்தி எடுக்கிறதுக்கு ரெடியாக உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அந்த அதுக்கு பேர் என்னங்க ப்ரோ, ஸ்கேன் ரிப்போர்ட் காட்டிட்டு போய் வாந்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு பம்மி உட்காந்துட்டு இருக்கா. ஸ்கேனில் நம்ம ஐராக்கும் ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கோம். ஆனால் வந்துட்டு அந்த ஐரா வந்துட்டு இந்த அளவு இப்படியெல்லாம் உட்காரல அவ. ஏன்னா இதில் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்துட்டு கெஸ் பண்ண முடியுது. ஜென்டர் கெஸ் பண்ணுற அளவுக்கே எனக்கு வந்துட்டு தோணுது ஒரு பையனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா, ஐரா கண்டுபிடிச்சிட்டா பார்த்துட்டுல, இந்த கையுதான் கால் இப்படி உட்காந்துட்டு இருக்கான். அந்த இதில் தெளிவாக தெரியுது ஒரு பையன் பிறக்க போகுதுல்ல. அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அது வந்துட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கிற பொசிஷன் வந்துட்டு அப்படிதான் இருக்கு. பையனா இருந்தா சந்தோஷம், பொண்ணா இருந்தா ரொம்ப சந்தோஷம். பையனா இருந்தா சந்தோஷம், பொண்ணா இருந்தா ரொம்ப சந்தோஷம். இப்ப பையனா இருந்தா அந்த பையனுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐராக்கு தனி ரூம் வைக்கணும், அந்த பையனுக்கு தனி ரூம் வைக்கணும். இதே பொண்ணா இருந்துச்சு அப்படின்னா ஐராவையும் அந்த குழந்தை பிறக்க போற குழந்தையும் ஐராக்கு ஒரு தனி ரூமும், பையனா இருந்தா ஹால்ல தான் தூங்கணும். பையனுங்க என்ன
என்ன நினைச்சீங்க நீ பாய் தானே ஒரு அப்படின்னு. ஒரு பையனா பிறக்கிறது எவ்வளவு கஷ்டம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிறந்தா ஹால்ல தூங்க வைப்பானுங்க, அப்புறம் வந்துட்டு வெளியே குளிக்க வைப்பானுங்க, கொஞ்சம் இத்தினோண்டு பெருசானால போய் கடைக்கு போயிட்டு வா கடைக்கு போயிட்டு வாங்குவானுங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்குவாங்க. இந்த மாதிரி வேலையே தான் வந்துட்டு ஒரு பசங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இது. அப்புறம் அவனுக்கு துணியெல்லாம் இருக்கிறது போடட்டும். அதனால வந்துட்டு சரி பையனே பிறக்கட்டும், நம்ம அந்த மாதிரி எந்த வேலையும் இல்ல, பையன் பிறந்த அந்த மாதிரி நம்ம வேலை வாங்க தான் போறோம். வேலை பாத்துக்கோ. கார் நான் கார் கழுவுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவா, அப்பா கூட வான்னு சொல்லிட்டு நீ கூப்பிடுவேன். அந்த மாதிரி வேலை பார்ப்போம், வேலை வாங்குவோம், பொறட்டும் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. நீங்க என்ன கெஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க இது இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றோம். டாடா பாய், see you, bye.